அதாவது அதிகமான லாபத்தை அந்த கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய நபராகவும், பிறகு ஒரு முக்கியமான பொறுப்புங்கும் பொழுதே அதிகமான லாபம் அவருக்கும் வருகிறது தானே. அதனை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ஒரு வெளிப்பாடு, அதை பொறுத்துத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அதிகமான லாபத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். கும்பராசி ஆண்களை நாம் எடுத்து பார்த்தால் இவர்கள் கொஞ்சம் அதிக சுதந்திரத்தை விரும்புவார்கள். இவர்களுடைய வளையத்துக்குள், இவர்களுடைய வட்டத்துக்குள் மற்றவர்கள் வருவதை இவர்கள் விரும்புவதில்லை. ஒரு மாதிரி ஒரு தனித்துவம்னு சொல்லலாம், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும். இவர்களுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. எல்லா இடங்களிலும் எல்லாருடைய கான்டாக்டும் ஒரே ஒரு ஃபோன் கான்டாக்டில் எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் கூட்டி வரக்கூடிய அந்த ஒரு டேலண்ட்டு, ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு. மேலும் தவறுகளை கொஞ்சம் பகிரங்கமாக இவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள். ஆனால் அதனால் இவர்கள் மற்றவர்களோட சண்டை போடுகிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இல்லை. தேவையான நபர்களுடன் மட்டும்தான் இவர்கள் ஒட்டி கொள்வார்கள். மேக்சிமம் இவர்கள் தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பதில்லை. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியது இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய மார்ஸ் என்ற கிரகம்.